அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த வசனம், இந்த 2 வசனம் என்னுடைய என் மனசுல அடிக்கடி வந்துட்டு இருக்கும்போது நான் இந்த வசனத்தை எடுத்து வாசிச்சேன். இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சேன். அதை இந்த அதிகாரத்தை பேஸ் பண்ணி அதில் கூகுளில் நிறைய சர்ச் பண்ணேன். ஆனால் இந்த வாரத்தில் இந்த வசனத்தை சங்கீதம் பேச சொன்னதுனால பொதுவாக நான் வேதத்துக்கு கொடுக்குற டைமை விட இந்த வாரத்தில் கூடுதலாக நேரம் கொடுக்கறதுக்கு எனக்கு கிருபை டைம் கிடைச்சிது. அப்படி அதிகமாக வசனத்தை எடுத்து வாசித்தேன். இந்த 2 வசனம் அப்படி நிற்கிட்டு அது கீழே பார்க்கும்போது அந்த 1, 2 முடிஞ்சு 3 முதல் 6 வசனம் வர வாசிக்கும் போது கர்த்தர் நம்ம வைத்த கிருபை எவ்வளோ பெரியது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க முடியும். அந்த 3வது வசனத்திலிருந்து கிழமைக்கு வாசிச்சா வேற ஒரு வாசிக்கும். നിന്റെ സകല രോഗങ്ങളെയും സൗഖ്യമാക്കുന്നു. അവൻ നിന്റെ ജീവനെ നാശത്തിൽ നിന്ന് വീണ്ടെടുക്കുന്നു. അവൻ ദയയും കരുണയും നിന്നെ അണിയിക്കുന്നു. നിന്റെ യൗവന കഴിവിനെ പോലെ പുതുകി വരുത്തക്ക് വേണം. അവൻ നിന്റെ വായ്ക്ക് നന്മയോട് തൃപ്തി വരുത്തുന്നു. സകല പീഡിതന്മാർക്കും വേണ്ടി നീതിയും ന്യായവും നടത്തുന്നു. അവൻ തന്റെ വഴികളെ മോശയെയും തന്റെ പ്രവൃത്തികളെ ഇസ്രായേൽ മക്കളെയും അറിയിച്ചു. ஆமென். இந்த 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம மேல வைத்த கிருபையை நம்ம இந்த வசனங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் நம்ம மேல வைத்த கிருபை பெரியது. அந்த 3வது வசனத்தை பார்க்கும்போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அந்த வசனத்தை பார்க்கும்போது சிம்பிளா சொல்ல போனா நம்மகிட்ட என்னென்ன அன்சனக்கேடுகள் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அதை மன்னிச்சதுனால மட்டும்தான் நம்ம இந்த ஆலயத்துல வந்து ஆண்டவர் ஆராதிக்க முடிகிறது. அப்படி அந்த வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபையை பார்க்க முடியும். அதனால அதுக்கு அடுத்து 7வது வசனத்திலிருந்து கீழே 10வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது கர்த்தருடைய குணங்களை பத்தி பார்க்க முடியும். அந்த 7வது வசனம் போது கிழமாக തന്റെ പ്രവൃത്തികളെ ഇസ്രായേൽ മക്കളെയും അറിയിച്ചു. കരുണയും കൃപയും നിറഞ്ഞവനാകുന്നു. ദീർഘക്ഷമയും മഹാദയും ഉള്ളവൻ തന്നെ. അവൻ എല്ലായ്പ്പോഴും മത്സിക്കുകയില്ല, എന്നേക്കും കോപം സംഗ്രഹിക്കുകയുമില്ല. അവൻ നമ്മുടെ പാവങ്ങൾക്ക് ഒത്തവണ്ണം നമ്മോട് ചെയ്യുന്നില്ല, നമ്മുടെ അകൃത്യങ്ങൾക്ക് ഒത്തവണ്ണം നമ്മോട് പകരം ചെയ്യുന്നതുമില്ല. அந்த 7வது வசனத்துல பார்க்கும்போது அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அந்த இஸ்ரவேல் அந்த அவங்க மறுபூமியில உடைய கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போகிற அந்த நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்னு நம்ம பார்க்க முடியும். அவர் பெரிய பெரிய அற்புதங்கள், கடலை 2ஆக பிரித்தார். நிறைய கடலை 2ஆக பிரித்தால் தரையை வந்து காய்ஞ்ச நிலமாக மாற்றி அதுல கூடி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணார். அது வந்து பெரிய அற்புதம். அதே மாதிரி அவர்கள் எகிப்து இருக்கும்போது அவர்கள் வந்து மோசே வந்து ஜனங்களை ஆராதிக்க ஜனங்களை கொண்டு வெளியே எகிப்தின் பார்வோன்ட்டு போய் பேசும்போது பார்வோ வந்து பல விஷயம் போய் மோச கேட்கும்போது ஓகே போக சொல்லுவான், மறுபடியும் அடுத்த விட மாட்டான். அப்படி பல இது வரும்போது ஜனங்களை வந்து எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானானுக்கு கொண்டு போவதற்காக எகிப்துலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பல அற்புதங்களை அங்கே செய்தார். அந்த அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது பார்க்க முடியுது. அந்த நேரத்தினுடைய இதனால நான் அந்த போக விரும்பலை. அப்படி பல அற்புதங்களை கர்த்தர் செய்தார். கீழே அந்த 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறனால அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் நம்ம மேல வைத்த கிருபையினாலும் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்து எல்லாருமே கூடியிருந்து ஆராதிக்கிறோம். இந்த நாட்கள்ல நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்ம மேல வைத்த கிருபை எவ்வளவு பெருசு, ஆண்டவருடைய குணங்கள் நம்ம மேல ஆண்டவர் காட்டின தயவு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத கூடுதலா நமக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் அதிகமா அதை என்னால உணர முடிஞ்சது இந்த வசனத்தை தியானிக்கும் போது. அப்படி அடுத்த அந்த 11வது வசனத்துக்கு கிழமை 11ல இருந்து ஒரு நிமிஷம் சங்கீர்த்தனம் 103:9 கர்த்தருடைய பெரிய ஒரு கிருபை தான் நம்ம இந்த வசனத்துல பார்க்க முடியும். அதாவது இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது தீங்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தர் மேலே கோவப்பட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த கோபம் கண்டினியூஸாக இருக்கும். சிலப்போ ஒரு வாரம் இருக்கலாம், சிலப்போ ஒரு மாதம் இருக்கலாம், சிலப்போ வருஷங்களாக கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அப்படி ஆண்டவர் இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த பூமியில இருக்க முடியாது. ஆனா அந்த ஆண்டவருடைய அந்த கிருபையை தான், ஆண்டவர் நம்ம வைத்த கருணையை தான் அந்த வசனத்துல 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார். சற்று நேரம் அவர் கோவப்பட்டாலும் அது நன்மைக்கு தான்.
அவர் கோவப்பட்டாரானால் அது நம்மளை வந்து நேர் வழியில கொண்டு வருவதற்காக அவர் கோவப்படுகிறார். இந்த கீழே 11வது வசனத்திலிருந்து கீழே 14 வரைக்கும் ஒரு வாசனம். ആകാശ ഭൂമിക്ക് മീതെ ഉയർന്നിരിക്കുന്നത് പോലെ അവന്റെ ദയ അവന്റെ ഭക്തന്മാരോട് വലുതായിരിക്കുന്നു. ഉദയം അസ്തമയത്തോടെ അകന്നിരിക്കുന്നത് പോലെ അവൻ നമ്മുടെ ലംഘനങ്ങളെ നമ്മോട് അകറ്റിയിരിക്കുന്നു. അപ്പന് മക്കളോട് കരുണ തോന്നുന്നത് പോലെ യഹോവയ്ക്ക് തന്റെ ഭക്തന്മാരോട് കരുണ തോന്നുന്നു. അവൻ നമ്മുടെ പ്രകൃതി അറിയുന്നുവല്ലോ, നാം പൊടി എന്ന് അവൻ ഓർക്കുന്നു. இந்த 11 முதல் 14 வரைக்கும் வாசிக்கும் போது நம்ம எதுக்காக தேவனை துதிக்க வேண்டும்னு நம்ம பார்க்க முடியும். அதாவது 11வது வசனத்தை பார்க்கும்போது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெருசா இருக்கு. அப்போ நம்ம யாருக்காவது அளக்க முடியுமா? பூமியிலிருந்து வானத்திலிருந்து பூமிக்கு எவ்வளவு தூரம் யாருக்காவது அளக்க முடியுமா? நம்ம அளக்க முடியாது. நம்ம இங்கிருந்து ஒரு டேப்பை எவ்வளவு உலகத்துல இருக்க எல்லா மீட்டர் டேப்பை எடுத்துட்டு போனாலும் நம்ம மேல போய்கிட்டே இருக்கும். நம்ம அளக்க முடியாது. அவ்வளவு பெருசா அதை விட அதிகமா ஆண்டவர் நம்ம கிருபை வச்சிருக்காரு. அப்படி கீழே பார்க்கும்போது அந்த 14வது வசனத்துல நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அவர் அப்படி நினைச்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். நம்முடைய அகர்த்தியங்களையோ நம்முடைய பாவங்களையோ அவர் எண்ணி இருந்தால், அவர் ஒரு பொருட்டை எண்ணி இருந்தால் இன்னைக்கு நம்ம என்னைக்கும் இந்த பூமியில இருந்து போக வேண்டிய டைம் கழிஞ்சிருச்சு. அதனாலதான் நம்ம மண் என்று அவர் எண்ணி நம் பொடி என்று நினைத்ததுனாலதான் அன்று 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் கல்வாரியிலே அவருடைய ரத்தத்தை நமக்கு ஜீவ பலியாக நமக்கு தந்தார், நம்ம மீட்டு கொண்டார். அப்படி அடுத்தபடியாக அந்த 17, 18 அந்த வசனங்களை வாசிக்கும் போது யாருக்கெல்லாம் அவருடைய கிருபை வெளிப்படும் அப்படின்னு பார்க்கலாம். എന്നുമെന്നേക്കും അവന്റെ ഭക്തന്മാർക്കും അവന്റെ നീതി മക്കളുടെ മക്കൾക്കും ഉണ്ടാകും. അവന്റെ നിയമത്തെ പ്രമാണിക്കുന്നവർക്കും അവന്റെ കൽപ്പനകളെ ഓർത്ത് ആചരിക്കുന്നവർക്കും തന്നെ. 17வது வசனத்துல கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அப்போ கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல இருக்கும். நம்ம கர்த்தரை அதிகமா பயப்பட்டோம் அப்படின்னா அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது. அவருடைய கிருபை நம்ம விட்டு இருக்கும்போது அவருடைய கிருபை மட்டும் நமக்கு போதும். அவருடைய கிருபை இருந்தா இந்த உலகத்துல நம்மளை எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய கிருபையை மட்டும் அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வழிய வேணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், கர்த்தருக்கு பயப்பட வேணும். அவருடைய பிரமாணங்களை நம்ம கைக்கொள்ளணும். அந்த 18வது வசனத்தை வாசிக்கும்போது அப்படின்னா அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளை செய்ய நினைக்கிறவனுக்கே அப்படின்னு. அப்போ நம்ம செய்ய நினைக்கும் போதே அவருடைய கிருபை நம்ம இதுல வந்துடும். அப்போ செய்ய நினைக்கும் போதே அவருடைய கிருபை நம்ம இதுல வரும்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெருசு. அந்த 20வது வசனத்தில் கீழமாக பார்க்கும்போது അവന്റെ വചനത്തിന്റെ ശബ്ദം കേട്ട് അവന്റെ ആജ്ഞ അനുസരിക്കുന്ന വീരന്മാരായി അവന്റെ ദൂതന്മാരായുള്ളവരെ യഹോവയെ വാഴ്ത്തുവിൻ. ஓகே, அந்த 17, 18 வசனத்துல நம்ம பார்த்தோம் யாருக்கெல்லாம் கர்த்தருடைய கிருபை வெளிப்படும் அப்படின்னு. அப்போ இது 20வது வசனத்துல 20ல இருந்து 22 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், யாரெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அது 20ல இருந்து 20 to 22 വரைக்கும் വാസിங்க. അവന്റെ വചനത്തിന്റെ ശബ്ദം കേട്ട് അവന്റെ ആജ്ഞ അനുസരിക്കുന്ന വീരന്മാരായി അവന്റെ ദൂതന്മാരായുള്ളവരെ യഹോവയെ വാഴ്ത്തുവിൻ. അവന്റെ ഇഷ്ടം ചെയ്യുന്ന ശുശ്രൂഷക്കാരായി അവന്റെ സകല സൈന്യങ്ങളുമായുള്ളവരെ യഹോവയെ വാഴ്ത്തുവിൻ. അവന്റെ ആധിപത്യത്തിലെ സകല സ്ഥലങ്ങളിലുമുള്ള അവന്റെ സകല പ്രവൃത്തികളിലെ യഹോവയെ വാഴ്ത്തുവിൻ. அப்போ 20வது வசனத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்படி அப்போ தூதர்கள் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்போ 21வது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளும் அவரை துதிக்க வேண்டும். 22வது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளையும் பார்க்கும்போது அப்போ நம்ம எல்லாருமே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதனாலதான் இந்த 103ஆம் சங்கீதத்துல 1-2 வசனங்கள்ல தாவீது தன்னுடைய ஆத்மாவோடு சொல்ற ஒரு வார்த்தை அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா நமக்கு கிடைக்கிற நன்மையை ஈஸியா மறந்துடும். இன்னைக்கு அதான்
என்னுடைய லைஃப் எடுத்து பார்க்கும்போது 2019 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவங்க இங்கே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சிடெண்ட் வந்து அது இப்போ நினைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய அற்புதம் தான். ஆனால் 2019 அந்த ஆக்சிடென்ட் ஆகிற டைம் வரைக்கும் என் மைண்டில் ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு விஷயத்தில், நமக்கு அந்த பைபிள் காலேஜ் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா போகணும், ஊழியத்துக்கு போகணும், ஆண்டவரோட ஊழியம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு தான் அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் முடிஞ்சு வெளியே வந்தேன். கொரோனா, லாக்டவுன் அப்படி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போனேன். கொஞ்சம் காசு கையில் வேலைக்கு போகும்போது காசு கையில் வர ஆரம்பிக்கும் போது என்னை அறியாமலே நான் அந்த தீர்மானத்துலேருந்து கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பித்தப்போ ரொம்ப, அதாவது சொல்லப்போனால் ஆண்டவருக்கு எனக்கும் தூரம் ஆயிடுச்சு. அது அப்படி எதுக்கோ போகிறோம், சண்டே போகிறோம், ஆராதிக்கிறோம், இடைப்பட்ட கூட்டங்களுக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் 2022 நினைக்கிறேன், 2022 அது எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ஆல்ரெடி மாமாட்ட சொல்லியிருந்தேன் ஏதாவது விசா இருந்தால் பார்க்க சொல்லி. திடீர்னு மாமா ஒரு நாள் கூப்பிட்டாரு, விசா ஒன்று இருக்குது பார்க்கட்டான்னு கேட்டார். ஓகே பார்க்க சொன்னேன். மாமா ஜெபம் பண்ணிட்டோ ஆண்டவருக்கு சித்தம் இருந்தனால இங்கே வந்தேன். ஆனால் நான் இங்கேருந்து ஊர்லேருந்து எனக்கு விசா கிடச்சிட்டு இந்த டேட்டில் ஏறி போகிறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்டையும் சொன்னாங்க, அவங்களுக்குள்ளே பேசினாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அறிஞ்சேன், அவன் ரட்சப்பட்டான், அவன் கல்ஃபுக்கு போயிட்டான், அவன் ரட்சப்பட்டான். ஆனால் அன்னைக்கு நான் அதை ஒன்றுமே நினைக்கல. ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், நான் கல்ஃபுக்கு வந்தது லோகபரமாயிட்டு நான் இப்போவும் 0 தான். ஆனால் இப்போ இன்னைக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன் வாழ்க்கையில். அதனால நான் சொல்கிறேன், நான் கல்ஃபுக்கு வந்தது எனக்கு ரொம்ப நல்லது. கல்ஃபுக்கு வந்ததுனால ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் இன்னும் அதிகமாக முன்னாடி வர ஆரம்பித்தேன். அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படிப்பட்ட அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது நான் இன்னும் ஆண்டவருடைய கிருபையை கூடுதலாக விரும்ப ஆரம்பித்தேன், கேட்க ஆரம்பித்தேன். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டோம் அப்படின்னா, மனப்பூர்வமாக கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தருகிற தேவனத்தை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இந்த நாட்களில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், ஆண்டவரே எனக்கு உலகபரமான நன்மைகள் ஒரு பெருசு இல்லை. நான் ஒரு விஷயம் நான் அடிக்கடி இந்த பிரசங்கங்களை கேட்டுட்டு இருக்கும்போது அதில் இந்த அனிஷ்காவால் ஒரு பிரசங்கத்தில் சொன்னார், இன்னைக்கு மனுஷங்க ஆவிக்குரிய சபைகள் இருக்கிற மனுஷங்க கூட இன்னைக்கு ஜெபம் இருக்கு, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவங்க ஒருபடி முன்னாடி நன்மைகளை தேடி ஓடுறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அதை பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆதியாமத்தில் பார்க்கும்போது முதல் 1ஆம் நாள்ல இருந்து 5ஆம் நாள் வரைக்கும் ஆண்டவர் பூமியில் என்னெல்லாம் தேவையோ மரங்கள், செடிகள், கனி கொடுக்குற மரங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு 6ஆம் நாள் கடைசியாக தான் மனுஷனை உருவாக்குனாரு. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து என்னன்னா, மனுஷனை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனை கொண்டு வந்தார். அல்லாமல் மனுஷனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு இது வேணும் அது வேணும் அவர் ஆண்டவர் அதுக்கப்புறம் பண்ணலை. அப்படி சொல்லும்போது நான் என்னை யோசித்தேன். அப்போ என் மனசில் எனக்குள்ள ஒரு எண்ணம், நான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நான் இந்த பூமியில் எத்தனை நாள் இருக்கணும், அன்னைக்கெல்லாம் எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அந்த ஒரு எண்ணம் மனசில் வந்தப்போ என்னுடைய மைண்டு ஃபுல்லாக மாறிடுச்சு. நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு உம்முடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு என்ன தடை இருந்தாலும் அது மாறட்டும். அது இப்போ உலகபரமான நன்மைகள் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு உம்மோடு அதிகமாக சேரணும், அதற்கான கிருபைகளை மட்டும் தாங்க அப்படின்னு கூடுதலாக ஜெபிக்கக்கூடிய கிருபைகள் ஆண்டவர் எனக்கு தந்தார். இந்த வசனங்களை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் உணர்த்தினார். என்னுடைய வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள். முன்னாடி சொல்லப்போனால் ஒரு 5-6 மாதம் முன்னாடி இருந்த நிலைமையை பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப வித்தியாசம் ஆயிடுச்சு. ஜெபத்திலனாலும் பைபிள் படிக்கிறதுனாலும் நிறைய மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கருத்து தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். அந்த 1-2 வசனங்கள் ஒரு விஷயம் கூட வாசிப்போமா? 103 சங்கீதம் 1-2 வசனங்கள். എന്നമേ യഹോവയെ വാഴ്ത്തുക, എന്റെ സർവാന്തരംഗമേ അവന്റെ വിശുദ്ധനാമത്തെ വാഴ്ത്തുക. എന്നമേ യഹോവയെ വാഴ്ത്തുക, അവന്റെ ഉപകാരങ്ങളൊന്നും മറക്കരുത്. ஆமென். தொடர்ந்து இன்னுள்ள நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை துதிப்பது மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துரு. ஆண்டவர் பெரிய வேலை ஒன்று நமக்கு கொடுக்கல. ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரே ஒரு விஷயம், அவரை துதிக்கணும். அவர் செய்த நன்மைகளுக்கு எல்லாம் அவரை துதிக்கணும். ஓயாம நமக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் அவரை துதிக்கணும். நம்ம அதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா மற்ற எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார், மற்ற எல்லா காரியங்களும் ஆண்டவர் பார்த்துக்கிறார். இந்த வசனங்களால் தேவ எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும்.
தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்தில் ஒரு 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 ப்ரேயர் விஷயம் இருந்துச்சு, சொல்லதுக்கு இருந்த அந்த டைமில் தான் மாமா வந்து ஆராதனைக்கு முன்னாடி கொஞ்சம் காரியங்களை சொன்னார், நம்ம வாழ்க்கையில் நம்ம கிரமீகரிக்க வேண்டிய காரியங்களை. நான் வந்து இங்கே வந்து சொல்லலை, இங்கே யார்ட்டையும் சொல்லலை, மனசில் நினச்சிட்டேன். அப்போ அந்த ப்ரேயர் விஷயம் அப்படி இருக்கட்டும், முதல்ல இதில் நம்ம முன்னாடி வருவோம் அப்படின்ட்டு நான் வெளியே யார்ட்டையும் சொல்லலை. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை எடுத்தேன். ஆண்டவரே, எனக்கு முடியுமான்னு எனக்கு தெரியாது, எனக்கு கிருபையை மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை எடுத்துகிட்டு போனேன். இந்த ஒரு வார காலமும் மெயினாக அந்த சொன்னதில் மெயின் விஷயம் தான் கோபம் தான் இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயங்கரமாக கோவப்படுவேன், அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த ஒரு வாரமாக நான் பார்க்கும்போது இதுக்கு முன்னே போன வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கோவப்படுறதுக்கு வந்த காரியங்களோட ரொம்ப அதிகமான காரியம் இன்றைக்கி காலையில் கூட வந்துச்சு. கோபம் எழும்பும்போது உள்ளேருந்து ஒரு யாரோ உள்ளேருந்து தட்டி, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பேசுனது ஞாபகம் இருக்குல்ல, ஆண்டவர் ஒன்று உணர்த்தினார்ல, அந்த விஷயத்தை என் மனசில் உணர்த்தும் போது அந்த எலும்பின கோபம் அப்படியே இருந்துடும். அப்படி இந்த வாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு கர்த்தர் தந்தார். அப்படி தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. என்னுடைய தம்பியினுடைய காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் அவனுடைய நண்பன் ஒருத்தர் அங்கே ஜெர்மனியில் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருக்கான். அங்கே ஒரு வேக்கன்சி இருக்கனால உடனே ஃப்ரீ விசா எடுத்து உடனே ஏறி வர முடிஞ்சுன்னா வந்தால் அந்த கம்பெனியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் அதுக்கான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறான். கடந்த நாட்களில் போய் லோனுக்குள்ள காரியங்கள்லாம் கொடுத்துருக்கு, பேசியிருக்கு, பேங்கில் பேப்பர்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மாத்திரம் அதை வாய்க்கு பண்ண வேண்டும். தொடர்ந்து சபையாரெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்காகவும் எங்களுடைய வீட்டார் அனைவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த சங்கீதத்திலே அமர்ந்து கொள்கிறேன்.